ஹாய் எல்லாருக்கும். நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய பேல்பூரி சேவ்பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுற மாதிரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேட்ஸை ஒரு 3 எடுத்துருக்கேன். அது உள்ளே இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வெண்ணி தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். புளி கொஞ்சமாக எடுத்துருக்கேன், அதையும் வெண்ணி தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிடலாம் புளியை. க்ரீன் சட்னிக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன். ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஜீரா பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக காயப்பொடி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் டேட்ஸை அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ட்ரை ஜிஞ்சர் பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக பவுடர் சுகரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சாட் மசாலா இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோம்னா அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது க்ரீன் சட்னியில் நம்ம கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு ஊற்றிடலாம். நம்ம 2 சட்னியுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சிம்பிளாக இதை வீட்டிலே பண்ணிக்கலாம். பேல் போட்டுட்டு அதில் ரோஸ்டட் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக எல்லோ கடலையும் சென்னா கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரோஸ்டட் சென்னா கடலை. கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னி, அப்புறம் இம்லி சட்னி, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுக்கா பூரிக்கு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கு மேலே க்ரீன் சட்னியும் ரெட் சட்னியும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பேல்பூரி சுக்கா பூரி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.